வெல்கம் பேக் டு அரசன் சோப்பின் நம்ம வீட்டு கல்யாணம். இது பொங்கல் ஸ்பெஷல். இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல சின்ன வயசுல இருந்தே. அந்த கதையை சொல்லுங்க நீங்க. எப்படி கல்யாணின்னு ஒரு படம், அதுல வந்து நான் 3 வயசு அப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வண்ணக்கனவுகள் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் என் தங்கை கல்யாணி. ஸோ என் தங்கை கல்யாணியில வந்து டி ராஜேந்திரன் அங்கிள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவரும் ஒரு வகையில குரு மாதிரி. ஸோ அவர் வந்து இவர் அண்ணா என் தங்கை கல்யாணியில நான் தான் கல்யாணி தங்கச்சி. ஸோ அப்ப நினைச்சு பாத்திருப்பீங்களா நீங்க நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அந்த வயசுல எல்லாம் யாராவது நினைப்பாங்களா? என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. இல்ல அண்ணாவா நடிச்சிருக்கீங்க, அவர் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்? ஏன்னா சொல்ல மாட்டேன். இவரு என்ன என்ன சொல்லி கூடுவீங்க? என்ன சொல்லி? இல்ல நான் அப்படி கேள்விப்படல. நீங்க அவரை ஜி ஜின்னு தான் கூடுவீங்க. அப்ப நிறைய பேர் மரியாதை ஃபேமிலி போல இருக்குங்க. மரியாதையா ஜி ஜி அப்படி இல்லைங்க. கணேஷ்கரோட ஜி ஜி அவ்வளவுதானா? நான் வேற ஜின்னு நினைச்சேன். ஜிங்டா அப்படிமாங்களே அந்த அது ஜிங்ஜா வந்து அவர் பண்ற வேலை அதான் அததான் நீங்க செல்லமா கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்லையா? சரி பரவாயில்ல. வேலையெல்லாம் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கேட்டாருங்க, உங்க ஒய்ஃப் வந்து ஜிஜின்றாங்க. குர்கா வேலை செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. இதுக்கு அப்படி கூடாமே இருந்திருக்கலாம். நான் கேட்டேன் ஏமா சிங்கப்பூர்ல. சரி நீங்க அவங்களை என்ன சொல்லி கூப்பிடுவீங்க செல்லமா? என்ன வந்து நான் வந்து ஆக்சுவலா ஆர்த்தியோட இன்னொரு நேம் வந்து பெட் நேம் வந்து கவிதா. கவிதை அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி திட்டணும்னு போச்சுன்னா கவிதை அப்படின்னு. நானும் என்னன்னு கேட்பேன். எனக்கு தெரியாது கவிதா தான் சொல்றாரோன்னு நினைச்சு நம்பிக்கை. அவ்வளவு நம்பிக்கை. அப்புறம் கவிதை அது என்னது கவிதை தான் சொன்னா அப்புறம் அதே மாதிரி பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் அப்புறம் கீழே விழுறதும் அப்புறம் மன்னிப்பு கேக்குறது அதெல்லாம் சகஜம். ஓகே. சோ உங்களோட அந்த கெரியர் ஆரம்பிச்ச அந்த அண்ணாவா அவர் கூட நடிச்சேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களோட இவ்வளவு தூரம் லைஃப் எப்படி இருந்தது? நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல லவ் அப்படிங்கறது அந்த காதல் எப்ப மலர்ந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் மலரலைங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா உண்மையா வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க வந்து காதலர்களா இருந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு. உண்மையாலுமே காதலிக்க உண்மையா நேரம் கிடையாதுங்க. நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ்ல படிச்சுட்டு நடிக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, நடிக்க போறது, காலேஜ் போறது, நடிக்க போறது, இதுல தான் பிஸியா இருந்தேன். இந்த கான்சன்ட்ரேஷன் உண்மையா ஸ்டடீஸ்ல தான் இருந்தது. இந்த லவ் எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி அது ஒரு பெரிய மேட்டராகவே தோணல. அம்மாவை எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோமோ, அப்பா மேல எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் கணவர் மேலே அன்பு வைக்கிறோமே தவிர இதுக்காக லவ் பண்றது, அப்புறம் வீட்டுக்கு சண்டை போடுறது, அப்பா அம்மா தேவையில்ல ஓடி போய் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க அப்பா வந்து எங்க அப்பா அம்மாட்ட பேசி ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அதாவது ரிலேஷன்ஸ் மாதிரி கூட சொல்லலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களை பத்தி பேப்பர்ல எல்லாம் காசிப் வரும், அண்ட் புக்ல எல்லாம் காசிப் எழுதினா கூட நான் முதல்ல போன் அடிச்சு சொல்லுவேன், பாத்தீங்களா நம்மளை பத்தி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் கணேஷும் சொல்லுவாரு. இப்போ நாங்கள் ஒன்றா ஒரு ஷோ பண்ணோம். அந்த ஷோவில் வந்து நான் ஹீரோவாக பண்ணேன், இந்த அம்மா ஹீரோயினாக பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு 9 to 10 months ஒன்னாவே நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற சூழ்நிலை. ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு வீட்டில் நினச்சி உங்களை சேர்த்து விட்டுட்டாங்கிறீங்க? அப்படின்னு கூட வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்களை பற்றி தெரியாதா? குழந்தைங்களை பற்றி அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரியும். கல்யாண வயசு வந்துருச்சு, இவங்க 2 பேரே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்களா? இருக்கலாம். ஆமாம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் வைஃப், எனக்கு இவங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட், எந்த இன்சிடென்ட் எப்படி ஃபைனலைஸ் பண்ண முடியும்? இல்ல இந்த விஷயம் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவர் ஹஸ்பண்டா இருக்கிறதுனால எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாயா? என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்றேன்? இல்ல அவங்க ரொம்ப உண்மையான பதில் சொல்லியிருக்காங்க வெளியில. நீங்களும் பொங்கல் அதுமே அவ்வளவு உண்மையை பேசுறாங்க பாருங்க. நீங்க தான் உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாயா? இத நான் சொல்லணும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன் பாருண்டா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன்.
யார் நானா? இந்த மக்களே ஏத்துக்க மாட்டாங்க, பொய்ன்றது தெரியும். சொல்லும் போதே உங்க காலெல்லாம் நடுங்குது, அந்த வைப்ரேஷன். ஸோ நீங்க ஒன்னா ஒர்க் பண்ணதுக்கும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பீங்க, அப்போ வந்து கலாய்ச்சிட்டு ஜாலியா. ஆஃப்டர் லைஃப் வந்து நான் ஒரு பொண்டாட்டி, நான் ரொம்ப டிக்னிஃபைடா இருப்பேன், அவர் கணவர்ன்ற மரியாதை தெரியல, ஒரு சின்ன டவுட் தான், அப்படி ஏதாவது இருப்பீங்களோ பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு நப்பாசை ஏதாவது அந்த மாதிரி? அது காலையில் ஒரு 5:30 5:45 எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு அம்மா ஃபோட்டோ பூவெல்லாம் போட்டு காஃபி போட்டு என்னை எழுப்பி படத்தில் வர மாதிரி காலை தொட்டு கும்பிட்டுட்டு காஃபி குடிச்சு இப்படிலாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? இதெல்லாம் எந்த படத்துல இல்லை சீரியஸா நான் உண்மையாக உங்களை யாரோ அப்புறம் தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டாங்க, ஏந்திரிக்க அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அத நீங்க இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்படியே ரவுண்ட் அடிச்சு கீழே இருந்தார் பெட்ல. டைம் பத்தாது, ஏந்திரிக்கல நீ. ஸோ உங்களோட லைஃப் இப்போ அப்போ அந்த ப்ரொஃபஷனுக்கும் இந்த பர்சனல் லைஃப்க்கும் இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரியே ஒரு ஜாலியான வே, அந்த காமெடி வேலையை நீங்க எடுத்துட்டு போய்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது 2 நாளுக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம பேசுகிறோம்னா அதில் எப்படியும் ஒரு 1 ஹவராவது நாங்கள் ஏதாவது கான்செப்ட் பற்றி பேசுவோம், அதாவது புதுசாக வேற எதுனா யோசிப்போம். பட் இப்போ வந்து அதுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. எப்போ இது பண்ணாலும் ஏதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த கான்செப்டை பற்றி பேசுவோம், அதை இம்ப்ரவைஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நிறைய. ஆனா லைஃப்ல வந்து நகைச்சுவை வேணும்பாங்க, இந்த மாதிரி நீங்க நகைச்சுவை நடிகர்களே ஒண்ணு சேர்ந்ததுனால உங்க வாழ்க்கை இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க உங்களே மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு கலகலப்பா. ஏன்னா நகைச்சுவை நடிகர்களுக்கு மட்டும்தான் பொறுமை ஜாஸ்தி. மத்தவங்க நம்மள கலாய்ச்சாங்கன்னா நகைச்சுவை ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அப்படியா சரி ஓகே, இன்னும் இவங்க இப்படி கலாய்ச்சா நல்லா இருந்திருக்குமோ, இப்படி இதை நம்ம யூஸ் பண்ணோம் ஏதாவது அந்த மாதிரி தோணும். மற்றவங்களாம் அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க. இப்போ நான் கணேஷ் அவரை திட்டினாலோ இல்லை இவ்வளோ நேரம் எவ்வளோ கலாய்ச்சேன் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காருன்னா அதுக்கு காரணம் நகைச்சுவை தான். ஆமா கண்டிப்பா. ஸோ இதே மாதிரி நகைச்சுவை உங்ககிட்ட நான் இப்போ ஒன்று செய்ய சொல்ல போறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது, நீங்க வந்து நான் கல்யாணம் பண்ண ஆர்த்தியை தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க? நீங்க இப்போ பண்ணி காட்டுறீங்க. ஒரு இடத்துல கூட என்னை யாருமே ப்ரொபோஸ் பண்ணது இல்லை, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி. இதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா என்னை பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே யாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பொண்ணுன்னு தான் தோணுச்சே தவிர ஒரு ஹீரோயின் இந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணால் அப்படி தோணவே இல்லைங்க. அதனால எனக்கு யாரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணல அப்படிலாம் தோணவே தோணாது. ஆனா இப்ப நீங்க பண்ணி ஆகணும், இது கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ப்ரொபோஸ் பண்ணனா இது நல்லா இல்லை. இந்த பொங்கல் அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றீங்க, பார்க்கலாம். அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். அதுல ஆர்த்தியே சொல்லிட்டேன், நீங்க இம்ப்ரெஸ் ஆனா டேரக்டா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடலாம், இல்லைன்னா இம்ப்ரெஸ் ஆகல அப்படின்னு. சரி ஓகே. ஆர்த்தி உன்னை எனக்கு பிடிக்காது, நீ அழகா இல்லை, நீ ஒல்லியா இருக்க, உனக்கு தலையில் நிறைய முடி, உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தி, தைரியம் ரொம்ப கம்மி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவும் பொய்யா? காதலிக்கலையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ. என்னப்பா மோதிரத்தை கட்டுற? காதலன்னு பாத்தீங்களா? எனக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ண தெரியல. ப்ரொபோசல் இதுதான் உலகமாக ப்ரொபோசல். அரசன் சோப் நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்ப வர போறது ஒரு சிறிய இடைவேளை.